الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن ابن عمر وعائشة رضي الله عنهما قال رسول الله صلى الله عليه وسلم إن بلالا يؤذن بليل فكلوا واشربوا حتى ينادي ابن أم مكتوم وكان رجلا أعمى لا ينادي حتى يقال له أصبحت متفق عليه. ونبي سعيد الخدري رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا سمعتم النداء فقولوا مثل ما يقول المؤذن متفق عليه. அப்துல்லா பின் உமர் மற்றும் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களும் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக பிலால் இரவில் பாங்கு கூறுவார். அவர் கூறியவுடனே நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், எதுவரை அப்துல்லா பின் உம்மே மக்தூம் அதான் கூறும் வரை. ஏனென்றால் அப்துல்லா பின் உம்ம மக்தும் இவர் தானாக அதான் கூற இயலாது. இவருக்கு சொல்லப்படும் உம்மே மக்தூமே, இப்னு உம்மே மக்தூமே, நீங்கள் காலையை அடைந்து விட்டீர்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இரண்டாவது ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் அதானை பாங்கை நீங்கள் செவிப்படுத்தினால் கேட்டால் எப்படி முஅத்தின் அதான் கூறக்கூடியவர் எப்படி கூறுகின்றாரோ அப்படியே அந்த வார்த்தைகளை கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸும் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் தொடர்ச்சியாக அதானுடைய சட்டங்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். இங்கு முதல் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது பொதுவாக இரண்டு அதான் சொல்லப்படும். இரவில் ஃபஜ்ருடைய நேரம் வருவதற்கு முன்னால் இரண்டு அதான் சொல்லப்படும். ஒன்று பொதுவாக அங்கு சஹரை கொள்வதற்காக, சஹரை நோன்பு வைப்பதற்காக முதலில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதானை கூறுவார்கள். எப்பொழுது அதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய அதானை கேட்பார்களோ அங்கிருந்து சஹர் வைக்கக்கூடியவர்கள், நோன்பு வைக்கக்கூடியவர்கள் சஹரை உட்கொள்வார்கள், சாப்பிடுவார்கள். எதுவரை அப்துல்லா பின் உம்மே மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் கூறும் வரை. அப்துல்லா பின் உம்மே மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் பார்வையற்றவராக இருந்தார். இவருக்கு சொல்லப்படும், ஃபஜ்ருடைய தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது, காலை நாம அடைந்து விட்டோம், ஆக இப்போ நீங்க அதான் சொல்லுங்க. அப்போ அப்துல்லா பின் உம்மே மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது அதான் கூறுவார்களோ அங்கிருந்து ஃபஜ்ருடைய தொழுகையுடைய நேரமாகவும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இரண்டு நேரத்தில், குறிப்பாக ஃபஜ்ருக்காக, ஒன்று சஹருக்காக தொழுகை அதானும், இன்னொரு பொதுவாக ஃபஜ்ருடைய தொழுகைக்காக செய்யக்கூடியதாக இருக்கு. இதை நாம சவுதியாக செல்லும் பொழுது, குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் நாம் திடீரென்று 2 மணி அல்லது 3 மணி என்ற அளவில் ஹரமில் இருக்கும் பொழுது, மக்கா மற்றும் மதீனாவில் இருக்கும் பொழுது அதானை நாம் கேட்போம். அப்போ முதல் அதான் என்பது அது சஹருக்கான ஒரு அதான். இரண்டாவது அதான் என்பது அது ஃபஜ்ருடைய தொழுகைக்காக சொல்லப்படக்கூடிய அதானாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமுடைய ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸிலிருந்து நிறைய பலன்களை நாம் அடையலாம். அதில் ஒன்று, இங்கு கண் பார்வையற்றவரும் அதானை கூறுவது எந்த ஒரு குற்றமில்லை, தவறு கிடையாது. கண் பார்வையற்றவரும் அவர் அதானை கூறலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு அவர்கள் நியமனம் செய்தார்கள் இன்னார். ஏனென்றால் மற்ற சஹாபாக்களும் இருந்தார்கள். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் உம்மே மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது ஹதீஸ் நாம் பார்த்தோம். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் அதானை செவிப்படுத்தினால் கேட்டால் எப்படி முஅத்தின் கூறுகின்றார்களோ அப்படியே நீங்கள் கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறினார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு அதிகப்படியான வார்த்தையை கொண்டு வருகின்றார்கள். சிவல் ஹை அலத்தைன், இரண்டு ஹை அலா என்று சொல்லக்கூடிய
ஹையால சலாத், ஹையாலல் ஃபலா என்று சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளையும் எப்படி முஅத்தின் கூறுகின்றாரோ அப்படியே நீங்கள் கூறுங்கள். எப்படி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்றால் நாமும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும்போது நாமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். எப்பொழுது ஹய்யால ஸலா என்று கூறுவார்களோ அந்த வார்த்தை நாம சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த வார்த்தை லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த ஹய்யால ஸலா, ஹய்யால ஸலா, ஹய்யாலல் ஃபலா, ஹய்யாலல் ஃபலா இந்த 4 வார்த்தைக்கு நாம லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்வோம். மற்ற மீதமுள்ள எல்லா வார்த்தைகள் அதானுடைய வார்த்தைகளுக்கு எப்படி முஅத்தின் கூறுகின்றார்களோ அதே போல நாம் அவரை பின்தொடர்வோம். அவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது நாமும் அல்லாஹு அக்பர் என்று கூறுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவோம். இது மார்க்கத்தில் நமக்கு ஒரு சட்டமாக இருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. இந்த மார்க்கத்தில் சட்டம் இல்லை என்றால் இதை செய்வது என்பது பிதத்தாக ஆகிவிடும். மார்க்கத்தில் புதிதாக ஒரு விஷயம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் மார்க்கம் இதை வலியுறுத்திருக்கின்றது. இதை சொல்ல வேண்டும், நீங்கள் கேட்டால் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய நிறைய பலன்கள் ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். முதலில் நபி முஅத்தின் சொல்லக்கூடிய அதானை கேட்பது இது சுன்னவாக இருக்கின்றது. அதற்கு எப்படி அவர் வார்த்தையை கூறுகின்றார்களோ, என்னென்ன வார்த்தைகளை கூறுகின்றார்களோ அதே போல நாம் அதை உச்சரிப்பது சொல்வது என்பது சுன்னவாக இருக்கின்றது, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னவாக இருக்கின்றது. இரண்டாவது, எப்பொழுது நாம் முஅத்தின் ஹய்யால ஸலா என்று கூறுவார்களோ அந்த நேரத்தில் நாம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எதற்கு நாம் இந்த வார்த்தையை கூறுகின்றோம்? ஹய்யால ஸலா என்றால் தொழுகைக்கு பக்கம் வாருங்கள், ஹய்யாலல் ஃபலா வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது நாம அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நாம பதில் சொல்ல முடியாது, எதுவரை அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. ஆகையால் தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று இந்த வார்த்தை எதற்காக? உதவியை தேடுவதற்காக. லா ஹவுல வலா குவத, எனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, எந்த ஒரு ஆற்றலும் இல்லை அதான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு பதில் சொல்வதோ அல்லது பள்ளிவாசலுக்கு செல்வதோ என்று நானாக செய்ய முடியாது. அல்லாஹ்விடம் நான் உதவி தேடுகின்றேன். அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் நான் எந்த ஒரு விஷயம் செய்ய முடியும். அந்த நேரத்தில் நாம் உதவியை தேடுகிறோம். யா அல்லாஹ், அந்த தொழுகைக்கு அழைப்பு விடப்பட்டது, அதற்கு நான் செல்லக்கூடிய எனக்கு உதவி செய்வாயாக. வெற்றியின் பக்கம் அழைக்கப்பட்டது, அந்த வெற்றியை பெறக்கூடிய எனக்கு உதவி புரிவாயாக என்று நாம கேட்கின்றோம். அதற்காக தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று நாம் கூறுகின்றோம். மூன்றாவது விஷயம், இந்த ஹதீஸில் எப்பொழுது இந்த சுன்னா மறக்கப்பட்ட சுன்னாவாக இருக்கின்றது, சிலர் இந்த விஷயங்கள் செய்யலாம். எப்பொழுது முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றார்களோ, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறுகின்றார்களோ அதை அப்படியே நாம் கூறிவிட்டு அதற்கு பிறகு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த துஆவை நாம் ஓத வேண்டும். ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபிய்யா என்றால் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த 2 வார்த்தை கூறிய பிறகு நீங்கள் இந்த துஆவை கூறுங்கள். ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபிய்யா. சிலர் என்ன செய்கின்றார்கள், அதானெல்லாம் கேட்ட பிறகு இந்த வார்த்தையை ஓதுகின்றார்கள், கூறுகின்றார்கள். ஆனால் உண்மையான ஒரு சரியான ஒரு இடம் இந்த வார்த்தையை கூற வேண்டும் என்றால் இந்த ஷஹாதத்தைனுக்கு பிறகுதான். ரதீது பில்லாஹி ரப்பன், நான் அல்லாஹ்வை என்னுடைய இரட்சகனாக ஏற்றுக்கொண்டேன், பொருந்தி கொண்டேன். ஒபில் இஸ்லாமி தீனன், இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை என்னுடைய மார்க்கமாக நான் ஒரு மனதோடு நான் ஏற்றுக்கொண்டேன். ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபியாகவும் ஏற்றுக்கொண்டேன், அது மனசால நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சாட்சி கூறுவது. இது எப்பொழுது இந்த வார்த்தை? எப்பொழுது நான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்ற அந்த வார்த்தை கூறுகின்றோமோ. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? அஷ்ஹது என்றால் நான் சாட்சி கூறுகின்றேன், ஐ பி a witness,
நான் சாட்சி கூறுகின்றேன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று கூறும் பொழுது நான் சாட்சி கூறுகின்றேன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் சாட்சி. அப்போ இந்த வார்த்தைக்கு பிறகு ஷேக் உத்தைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மது நபி என்ற துஆவை ஓத வேண்டும். இந்த வார்த்தை முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். அதே போல கடைசியாக இந்த அதானை நாம பொதுவாக அதான் நாம் கேட்கும் பொழுது மலஜலம் கழிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அல்லது பாத்ரூமாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்தில் இருக்கும் பொழுது நாம் அதற்கு பதில் நாம் தரக்கூடாது. இல்லை என்றால் பொதுவான நாம் அதானை கேட்கும் பொழுது நாம் எங்கிருந்தாலும் அதற்கு நாம் பதிலை தர வேண்டும். பதில் என்ன, அந்த வார்த்தை எப்படி கூறினார்களோ அதை நாம் கூற வேண்டும். ஆனால் நாம் பாத்ரூம்ல இருக்கிறோம், ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறோம், மலஜலம் கழிக்கக்கூடிய இடம் இருக்கிறோம், இப்படிப்பட்ட இடத்துல திக்ர் என்பதே கிடையாது. அல்லாஹ்வை நினைப்பது என்பது அங்கு கிடையாது. நாவால் நாம திக்ர் செய்வது என்பது தடுக்கப்பட்டது. அந்த இடத்தில் நாம சொல்ல மாட்டோம். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, நாம குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம் அல்லது ஒரு மஜ்லிஸ் சொற்பொழிவுகள் பயானுடைய சொற்பொழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது நாம அங்கு அதான் கேட்கும் பொழுது குர்ஆனை நிப்பாட்டி விட்டு பயானை நாம் நிப்பாட்டி விட்டு அங்கு நாம அதற்கு பதில் கூறுவதுதான் அதோடைய உரிமையை கொடுக்கின்றோம். கண்டிப்பாக குர்ஆன் ஓதுவது என்பது திக்ரில் சிறந்ததானது. அந்த குர்ஆனை ஓதுவது அதைவிட சிறந்த ஒரு திக்ருக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த நேரம் எப்பொழுது ஒரு காரணம் வந்து விடுகின்றதோ அந்த நேரத்தில் அந்த அதானுக்கு பதில் சொல்வதுதான் அது ஒரு உரிமை நாம கொடுக்கின்றோம். குர்ஆனை அதானுடைய சப்தத்தை கேட்ட பிறகு நாம கண்டினியூ செய்யலாமே. ஆனால் குர்ஆனை ஓதி முடித்த பிறகு நான் அதற்கு பதில் சொல்வேன் என்றால் அந்த நேரம் கடந்து விடுகின்றது. அதற்காக தான் உலமாக்கள் கூறுகின்றார்கள், நாம் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தாலும் சரி அல்லது பயானுடைய அமர்வில் இருந்தாலும் சரி, அதான் நாம் கேட்கும் பொழுது நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நிப்பாட்டி விட்டு. அப்படி இருக்கும் பொழுது நாம் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல இருக்கட்டும், ஜாப்ல இருக்கட்டும், எங்க இருக்க வேலையில இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கட்டும், அதான் நம்முடைய காதில் செவிப்படுது என்றால் நாம் கேட்கின்றோம் என்றால் நம்முடைய இங்க குர்ஆனை நிப்பாட்டி விட்டு இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகின்றது என்றால் நம்முடைய வியாபாரம், வேலை, மற்ற படிப்புகள் நாம் சிந்தித்து பார்க்கலாம். அப்போ இந்த அதானுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆக இந்த விஷயங்களை நாம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் இன்னும் மீதமுள்ள இந்த அதானுக்கு என்னென்ன சட்டங்கள் என்ற விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நாம் படித்த விஷயத்தை முழுமையாக இதை புரிந்து கொண்டு நாம் அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. இதில் வைத்து இருக்கக்கூடிய பலனையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஏனென்றால் மறுமை நாளில் நான் முன்கூட்டியே கூறினேன், அதானை கொடுக்கக்கூடியவருடைய கண்ணியமும் அவருடைய அந்தஸ்து என்பது மறுமை நாளில் தீர்ப்பு நாளில் அவருடைய கழுத்து உயர்ந்ததாக இருக்கும், நீளமாக இருக்கும். அந்த நீளமான கழுத்தை கொண்டே அவருடைய கண்ணியம் உயர்த்தப்படும். என்றால் இவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருந்தார், அதான் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று அவருக்கு கண்ணியம் கொடுக்கப்படும். அந்த விஷயம், அந்த வார்த்தைகள் நாம் கூறும் பொழுது சரியாக ஒரு முழு மனதோடு நாம் அந்த விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும். முடிந்தால் அந்த வார்த்தையை நாம் கூறும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அல்லாஹ் அக்பர் என்று நான் கூறுகின்றேன் என்றால் அந்த அர்த்தம் என்ன என்று நாம் உணர வேண்டும். கண்டிப்பாக அந்த உணர்ந்து படித்தோம் என்றால், அதை நாம் உச்சரிப்போம் என்றால், நாம் படிக்கும் பொழுதே அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை கூறும் பொழுதே கண்டிப்பாக நம்முடைய மனசு அந்த விஷயங்கள் உணரும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.